இங்க பாருங்க பெற்றோர்களே, நீங்க கண்ட கண்ட யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இதில பார்த்துட்டு, அதில வர்ற குழந்தைங்க ரொம்ப சுட்டியா, அபூர்வமா ஆக்ட் பண்றதெல்லாம் பார்த்துட்டு, ஐயோ! நம்ம குழந்தை இப்படி இல்லையே, அப்படி இல்லையே, ஐயோ! நம்ம குழந்தை இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, இப்படி இப்போ மாரி வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட்டு இப்போல்லாம் சமீப காலமா அது ஏஐ மூலியமா, அது தத்ரூவமா அது மாரி உருவாக்குறங்கிறது எத்தன பேத்துக்கு தெரியும்? அதனால நீங்க வந்து போலியான அது கதாபாத்திரங்கள எல்லாம் நீங்க வந்து நம்பிட்டு இருக்கக்கூடாது. உங்க குழந்தைங்க என்ன வரும்? எதுக்காக எப்படி வருவான்? அவன என்ன எந்த வழியா அவனுக்கு ஆர்வம் இருக்குது என்னங்கிறத நீங்க உள்ளூர ஊடுருவி அவன கண்காணிச்சு, அவன வழிநடத்துறது தான் உங்க பொறுப்பு. நீங்க அவனோட எவ்வளவு நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க? அவனுக்கு என்ன உங்கள தொந்தரவு இருக்கிறதுக்கு ஒரு மொபைல குடுத்து மூலையில உட்கார வச்சுட்டு நீங்க சீரியல் பார்த்துட்டு இருப்பீங்க. அவ்வளவுதானே. ஆனா அது கிடையாது. நீங்க அவனோட ஒன்றி போயி, அவன 4 இடத்துக்கு கூட்டிட்டு போயி, அவனுக்குள்ள இருக்கிற திறமைய எப்படி கொண்டு வரணுங்கிறத நீங்க வந்து கண்காணிக்கணும். அதுக்கு தகுந்த மாரி நீங்க அவன வழிநடத்தணும். அத விட்டுட்டு இந்த குழந்தை மாரி இல்லையே, அந்த கம்பேரிசன முதல்ல நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. அதுதான் உங்க குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம்.